இப்போது இந்தியன் கான்ஸ்டியூஷன் அல்லது ஸ்டேட் லெவலில் கான்ஸ்டியூஷன் எப்படி வேலை செய்யுது? 3 பில்லராக வேலை செய்யுது. 1 பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டு, 2வது எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட்டு, 3வது ஜுடிஷியல் கவர்மெண்ட்டு. இந்த 3 பில்லரில் இந்த ஜுடிஷியல் கவர்மெண்ட் மட்டும் இண்டிபெண்டன்ட் பாடின்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் பாடினா ஜுடிஷியல் கவர்மெண்ட்னால பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க முடியும், எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்க முடியும். ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட்டும் பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டும் ஜட்ஜஸை மாற்ற முடியாது, ஜட்ஜஸை ஈஸியாக கேள்வி கேட்க முடியாது, ஜட்ஜஸோட ஒரு கோர்ட் ஆர்டர் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டை இது ஆல்டர் பண்ண முடியாது. ஆனால் இவங்களால மட்டும் இவங்க 2 பேரும் கேள்வி கேட்க முடியும். அப்போ சிஎம்மால் ஜட்ஜஸ் கேள்வி கேட்க முடியாது, சீஃப் செக்ரட்டரினால ஜட்ஜஸ் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் ஜட்ஜினால் சிஎம் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கேள்வி கேட்க முடியும், ஜட்ஜினால் எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட்டோட ஹெட்டை ஈஸியாக கேள்வி கேட்க முடியும். அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இது வந்து அஃபிஷியலாக 3 பில்லர்னு சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டு, அதாவது லெஜிஸ்லேச்சர் கவர்மெண்ட்டு, எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட்டு, ஜுடிஷியல் கவர்மெண்ட்டு. இது 3ம் அஃபிஷியலான 3 பில்லர். இது இல்லாத ஒரு அன்அஃபிஷியல் ஒரு பில்லர் இருக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீடியா. மீடியா வந்து 4வது ஒரு தூணாக வர்றாங்க. இந்தியன் கவர்மெண்ட்டே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க, கன்சிடர் பண்ணுறாங்க. மீடியா வந்து ஒரு 4வது பில்லராக, அன்அஃபிஷியல் பில்லராக அதை கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மீடியாவோட கிரிட்டிக்கு, மீடியாவோட எக்ஸ்போஷர் இது 3 கவர்மெண்ட்டையும் நல்லா வேலை செய்ய வைக்குது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட்டும் மக்களும் பார்க்குறாங்க. ஓகேங்களா? பொலிட்டிக்கல் கவர்மெண்ட்டு சிஎம்லேருந்து கவுன்சிலர் வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும் மீடியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரிலேருந்து, கலெக்டர்லேருந்து, தாசில்தார்லேருந்து, விஓலேருந்து யார் தப்பு பண்ணாலும் மீடியா எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜுடிஷியல் கவர்மெண்ட்டில் ஜட்ஜஸ்ஸு, லாயரு, அட்வொகேட் ஜெனரலு, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் யார் தப்பு பண்ணாலும் மீடியா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, எக்ஸ்போஷர் பண்ணுறாங்க. அதனால் மீடியாவோட எக்ஸ்போஷர்னாலேயே இந்த 3 கவர்மெண்ட்டும் நல்லா வேலை செய்கிறதா இந்தியன் கவர்மெண்ட்டும் மக்களும் அதை பார்க்குறாங்க. அதை ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியாக பார்க்குறாங்க. அதனால் மீடியாவை மட்டும் அன்அஃபிஷியல் 4வது பில்லராக கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ இந்த கவர்மெண்ட் பாலிசியெல்லாம் எப்படி மேக் பண்ணுறாங்க, எப்படி ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க, அதை சிஎம் மட்டுமே கொண்டு வராரா, சீஃப் செக்ரட்டரி, கலெக்டரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.